இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது மீன ராசி. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா, பாதகமாக அமைந்திருக்கா, வருகின்ற நாட்களில் நீங்கள் என்ன செய்தால் அதெல்லாம் சாதகமாக மாற்றிக்க முடியும். நாங்கள் ஒரு விதமான பரிகாரம் சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள். இந்த மீன ராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்களை இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாங்கள் சொல்கிற குணாதிசயம் நீங்கள் பார்த்த மீனராசி அன்பர்கள் கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆம் அல்லது இல்லை என்று பதிவிடுங்க. இந்த மீனராசி அன்பர்கள் நினைத்ததை உடனே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க. என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்ல மாட்டாங்க. கடைசி வரைக்கும் எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியும், என்னால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக எப்பவுமே இந்த மீனராசி அன்பர்கள் வள வருவாங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சிறுபிள்ளைத்தனமாக இவங்க செயல்படுவாங்க. அதை பார்த்திங்கன்னா நமக்கே தோணும். அந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக ஒரு சில இடத்துல செயல்படுவாங்க. நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் இந்த குணாதிசயம் உள்ள மீனராசி அன்பர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த விசுவாச வருடம் தமிழ் புத்தாண்டு கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மீன ராசிக்கு இந்த மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் குருவானவர் சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதன் விளைவாக உங்களுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும். உடன் பிறப்புகள் வழியில் கூட அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், பிரிவினைகள்லாம் இருந்திருக்கு இல்லையா, அந்த பகையெல்லாம் இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். நட்பால் பல நன்மைகள் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நாகரிகமாக வாழ தேவையான வசதிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி அன்பர்கள் செய்து கொள்வீங்க. பல முறை போராடிய ஒரு விஷயம் முடிவே அடையலை, அவ்வளோ போராடி இருப்பீங்க. அந்த காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும். ஒரு சிலர்லாம் இடம் பூமி சம்பந்தமான வகையில் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே குறையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த பூமி சம்பந்தமாக, வண்டி வாகனம் சம்பந்தமாக முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திக்காங்க இந்த மீனராசி அன்பர்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்லா சின்ன பிரச்சனையாக தெரிந்த ஒரு விஷயம் இந்த டைமு பெரிதாக தெரியும். ஏன்னா உடல் சம்மந்தமாக நீ சின்ன பிரச்சனை தானே அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருப்பீங்க. அந்த பிரச்சனை இந்த டைமு பெரிதாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மீனராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் மட்டுமின்றி தொழில் ஸ்தானத்தின அதிபதியாகவும் விளங்குபவர் குரு. அவர் அஷ்டமாதிபதி சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறறதுனால சில நேரங்களில் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி அன்பர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். கொடுக்கல் வாங்கலில் கூட சின்ன சின்ன தகராறுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் போராடி தான் அந்த கொடுக்கல் வாங்கலை சரி பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம், தகராறு இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதிலெல்லாம் போனீங்க அப்படின்னா சட்ட ரீதியாக கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. மற்றவங்களை நம்பி எந்த ஒரு முக்கிய பொறுப்பையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். குறிப்பாக நிதி சம்பந்தமான பொறுப்புகளை அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். தொழிலோ நடத்துகிறீங்கன்னா கூட முக்கிய பொறுப்புகள் உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. புதிய வழக்கு விவகாரங்கள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது.
அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் உங்களை தேடி வரும். கவனமாக இருந்துக்கோங்க. சித்திரை மாதம் 13ஆம் தேதி கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. நம்மளுடைய மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல வரும் ராகுவால் பயணங்கள் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் வரும், ஒரு சிலருக்கு மாற்றம், இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு ஏதாவது வீடுக்கு குடிபெயர்றது அல்லது சொந்த வீடு கட்டி குடிபெயர்றது, இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே கூடி வரும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். 6ல் சஞ்சரிக்கும் கேதுவால் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா விருப்ப ஓய்வூதியத்தில் வெளியில் சுய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஆர்வம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இந்த டைமு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அலைச்சலை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆகாரத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. வெளி உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வெளி உணவுகளை தவிர்க்கிறதே நல்லது. சித்திரை மாதம் 17ஆம் தேதி மேசராசியில் புதன் செல்ல இருக்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்க இருக்கிறாங்க. இதன் விளைவாக உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கோங்க. மேலதிகாரிகிட்டேருந்து இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டும். அதனால் மேலதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. அவருடைய நுணுக்கங்களை கொஞ்சம் கற்றுக்கிறதும் நல்லது. ஒரு சில மீனராசி அன்பர்கள்லாம் காது குத்து விழா, கல்யாணம், சுபகாரியம், சுப நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. வீட்லேயும் கூட இதெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அரசு வேலைக்கு முயற்சி செய்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அரசு வேலை கூடி வரும். முயற்சி பண்ணுங்கள். கடல் தாண்டி பணிபுரியக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் அமையும். வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய ஒரு யோகமும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். விண்ணப்பித்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். சித்திரை மாதம் 28ஆம் தேதி மிதுன ராசியில் குரு செல்ல இருக்கிறார். இந்த குரு பயிற்சியின் விளைவாக தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய கிளைகள் எல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமையும். வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல நிறுவனத்தில் பணிபுரியறதுக்கான ஒரு அழைப்பும் இந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. பெற்றோர்களுடைய ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும். ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட முழுமையாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கற்ற கல்வி காலகட்டத்தில் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். கற்ற கல்விக்கேற்ற நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வர வேண்டிய பணம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா தானாகவே நடைபெறும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக இந்த டைமு கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்து அந்த இலக்கை அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அதற்காக கொஞ்சம் கூடுதலாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். கலைத்துறையை சார் நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக கலைஞர்களும் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க. புதிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் எதிர்பார்த்த அந்த சலுகைகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆசிரியருடைய அந்த பக்கபலம், அதே மாதிரி சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரையிலும் தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15, 16, 22, 23, 27, 28 மேலே பார்த்தீங்கன்னா 2, 3, 13, 14 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நடராஜரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உங்களால் முடிந்தது அப்படின்னா குச்சனூர் சனி பகவானை போய் வழிபட்டுட்டு வர்றது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த
மீனராசி அன்பர்கள் குச்சனூர் சனி பகவானை போய் வழிபட்டுட்டு வர்றது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு போய் வழிபட்டுட்டு வாங்க. யாரும் அவ்வளோ தூரம் போகிறது அப்படின்னு நினைக்கிறவங்க அருகில் இருக்கிற நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை சோறும் போய் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோட இந்த 2 விஷயங்களும் முடிந்தால் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.